அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் JLPT N2 கிராமர் பற்றி கொஞ்சம் பேசலாம். ஸோ நான் வந்து JLPT N2 டெஸ்ட்டுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கிராமர் பற்றி. ஸோ கிராமருக்கு வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்க புக்கு பார்த்திங்கன்னா அந்த ட்ரை அப்படின்ற ஒரு புக்கு. ஸோ இது வந்து நிஹோங்கோ சோ மொத்தோமே அப்படின்ற புக்கோட கிராமர் சீரீஸ். ஸோ இந்த புக்கு பார்த்திங்கன்னா இதோட அமைப்பு வந்து உங்களுக்கு வொக்காபுலரி ப்ளஸ் ரீடிங் அது கூடவே கிராமரும் வந்து உங்களுக்கு இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த ஒரு புக்லேயே வந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் சேர்ந்த மாதிரி கற்றுக்கலாம். அதனுடன் இது கூடவே வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் முக்கியமான இடத்துல எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு படிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். வாங்க இன்றைக்கி வந்து ஒரு JLPT N2 கிராமர் ஒன்று பற்றி பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிராமர் பேட்டர்ன் பார்த்திங்கன்னா நீசுக்கி அப்படின்னா ஒரு காரணம், இதனால் இது நடந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ இது எப்பவும் பார்த்திங்கன்னா ஒரு பெயர் சொல்லோடு சேர்த்து வரும், நவுன் ப்ளஸ் நீசுக்கி. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா செய்சோ சு அப்படின்னா க்ளீனிங் நடந்துகிட்ருக்கு. ஸோ உதாரணத்துக்கு ஒரு ரெஸ்ட் ரூம்லேயோ ஒரு ரயில்வே ஸ்டேஷன்லேயோ ஒரு க்ளீனிங் நடந்துகிட்ருக்கு. செய்சோ சுக்கி ஓ அஷிமோட்டோவோ கொச்சுயி குதசாய். ஓ அஷிமோட்டோனா உங்கள் பாதங்களை, நீங்கள் அந்த இடத்துல க்ளீனிங் பண்ணிகிட்ருக்காங்க, நீங்கள் நடந்து போகிறீங்கன்னா உங்களோட கால்களோ நீங்கள் நடந்து போகிற இது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜப்பானிய மொழியில் வந்து ஓ அப்படின்றது வந்து ஒரு மரியாதைக்குரிய ஆனரிஃபிக் ஒரு வேர்டாக வந்து சேர்த்துருப்பாங்க. உதாரணத்துக்கு இப்போ சொன்ன அஷிமோட்டோ அப்படின்னா உங்கள் கால்கள். ஸோ கால்களை வந்து ஒரு மரியாதையாக ஓ அஷிமோட்டோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அஷிமோட்டோனி கொச்சுயி, இந்த இடத்துல கோ அப்படின்றதும் ஒரு ஆனரிஃபிக்கான வேர்டு, மரியாதைக்குரிய வேர்டு. ஸோ ஓ அண்ட் கோ இந்த ரெண்டும் வந்து நிறைய இடத்துல உங்களுக்கு மரியாதை நிமித்தமாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ சூயி அப்படின்னா கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்ற ஒரு அர்த்தத்தை குறிக்கும். ஸோ செய்சோ சுக்கி ஓ அஷிமோட்டோனி கொச்சுயி குதசாய். ஸோ இதனோட அர்த்தம் வந்து பார்த்திங்கன்னா க்ளீனிங் நடந்துகிட்ருக்க காரணத்தினால். ஸோ இதில் காரணத்தினால் அப்படின்றது தான் நம்ம இன்றைக்கி பார்த்த கிராமர் வந்து நீசுக்கி. ஸோ அடுத்த ஒரு உதாரணம் பார்க்கலாம். கைஜோ நாய்வா கீயன் நீசுக்கி ஓத்தபாக்கோவா கோ என்ரியோக்கு குதசாய். கைஜோ அப்படின்னா ஒரு மீட்டிங் நடக்கிற இடம், கைனா மீட் அப்படின்ற ஒரு பொருள், ஜோ அப்படின்றது ஒரு அந்த இடத்தை குறிக்கிறது. கைஜோ நாய் அப்படின்னா அதற்குள்ள, ஸோ மீட்டிங் நடக்கிற இடத்துக்குள்ள. கின்யன் அப்படின்னா நோ ஸ்மோக்கிங், அதோட அர்த்தம் வந்து நோ ஸ்மோக்கிங். ஸோ கைஜோ நாய்வா கின்யன் சுக்கி, மீட்டிங் ரூமில் நோ ஸ்மோக்கிங் அப்படின்றதுனால. அகைன் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஓ தபாக்கோ. ஸோ தபாக்கோ அப்படின்னா டொபாக்கோ, சிகரெட்டோட ஜப்பானிய வார்த்தை வந்து தபாக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா அது நம்ம பயன்படுத்துகிற ஒரு பொருள் அப்படின்றதுனால அதுக்கும் வந்து மரியாதையாக வந்து ஓ அப்படின்ற பொருளை வந்து ஒரு வார்த்தையை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஓ தபாக்கோ ஓ கோ என்ரியோக்கு. ஸோ இங்கே என்ட்ரியோக்கு அப்படின்னா ரிஃப்ரைன், ஆங்கிலத்தில் வந்து தவிர்த்து, தமிழில் வந்து தவிர்த்திடுங்கள், ஆங்கிலத்தில் வந்து ரிஃப்ரைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கேயும் வந்து ஒரு மரியாதையாக உங்களுக்கு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாங்க. ஸோ கோ என்ட்ரியோ குதசாய். மீண்டும் ஒரு தடவை பார்க்கலாம். கைஜோ நாய்வா கின்யன் நீசுக்கி ஓ தபாக்கோ வா கோ என்ட்ரியோக்கு குதசாய். ஸோ கடைசியாக இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். ததாய்மா கைசோ கோஜிச்சு. ததாய்மா அப்படின்னா இப்போதைக்கு, இந்த நேரத்தில், ப்ரெசன்ட்லி அப்படின்ற ஒரு அர்த்தம். கைசோ அப்படின்னா ஒரு ரீமாடலிங், ஒரு ஷாப்போ இல்லை ஒரு ஆஃபீஸோ வந்து ரீமாடலிங் பண்ணிகிட்ருக்காங்க, இல்லை ஒரு ஒர்க் நடந்துகிட்ருக்கு அப்படின்ற ஒரு அர்த்தம். கோஜி அப்படின்னா ஒரு ஒர்க், ரீமாடலிங். கைசோ கோஜினா ரீமாடலிங் ஒர்க். சு அப்படின்னா நடந்துகிட்ருக்கு. ஸோ கைசோ கோஜி சு, ரீமாடலிங் ஒர்க்கு நடந்துகிட்ருக்கனால நீசுக்கி. அகைன் கிராமர் இந்த இடத்துல வருது. நீசுக்கினா அந்த காரணம், இதற்காக அப்படின்ற ஒரு அர்த்தம். சக்கினோ கரித்தென்போ. சக்கினோனா இந்த ஆஃபீஸில் ஒர்க் நடந்துகிட்ருக்கனால கீழே குறிப்பிட்ட, சக்கி அப்படின்னா ஸோ இது ஒரு பலகையில் இருக்க மாதிரி நீங்கள் நினச்சிக்கலாம். கீழே குறிப்பிட்டிருக்கிற கரித்தென்போனா டெம்ப்ரோரியா, ஒரு தற்காலிக இடம். தற்காலிக இடத்துல எய்கியோனி இதாஷித்தே ஒரிமாஸ். எய்கியோனா பிஸ்னஸ், இதாஷித்தே ஒரிமாஸ்னா அந்த இடத்துல பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்னொரு தடவை சொல்கிறேன். ததாய்மா கைசோ கோஜிச்சு நிசுக்கி
சக்கி நோ கரிதென் போதே எய்கியோ இதாஷித்தே ஒரிமாஸ். ஸோ இப்போதைக்கு இந்த இடத்துல ரீமாடலிங் நடக்கிறத காரணத்தினால கீழே குறிப்பிட்டுள்ள தற்காலிக இடத்துல வந்து பிஸ்னஸ் வேலை நடந்துகிட்ருக்கிறது அப்படின்ற ஒரு அர்த்தம். ஸோ கடைசியாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம கற்றுக்கிட்ட கிராமர் வந்து நீசுக்கி. இது வந்து ஒரு இதற்கு காரணமாக அப்படின்னு சொல்கிற இடத்துல வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ உங்களுக்கும் இந்த பர்டிகுலர் வார்த்தையை நீசுக்கியை யூஸ் பண்ணி ஜப்பனீஸ் படிச்சுட்ருக்க N2 ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கவங்க, நீங்கள் ஏதாவது ஒரு எடுத்துக்காட்டுக்கு வார்த்தைகள் இருந்ததுன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் பேசலாம். நன்றி, வணக்கம்.